Hi friends, welcome to Flavour Studio. இன்னைக்கு நம்ம நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி வீட் ஃப்ளவர் வச்சு இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நிறைய இடங்கள்ல லாக்டவுன் போய்கிட்டு இருக்கதால ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எதுவுமே ஓப்பனா இல்ல. அதனால நம்ம வந்து டெய்லியும் இட்லி தோசை மட்டுமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம்னாலும் வீட்ல ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம சிட்டிலலாம் பாத்தீங்கன்னா இட்லி தோசை மாவெல்லாம் நம்ம கடையிலேயே வாங்கி பழகி இருப்போம். சில இடங்கள்ல கிரைண்டர் கூட வீட்ல வாங்கி வச்சுக்க மாட்டோம். அதான் நமக்கு கன்வீனியன்ட்டா கடைகள்ல கிடைக்குதே அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்டக் ஆயிருப்போம். மாவெல்லாம் நமக்கு கடையில போய் வாங்க முடியாத சிச்சுவேஷன்ல லாக் ஆயிருக்கதால ஸோ எல்லா வீடுகள்லையும் பொதுவாக வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா, நம்ம கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக ஒரு இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம 1 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்துகிட்டு முதல்ல லைட்டாக ஒரு 3-4 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அப்படியே வந்து மாவு குழச்சி ரெடி பண்ணோன்னா இடியப்பம் வந்து சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா அடுப்பை கம்மியாக வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் கூட நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வறுத்து எடுத்த கோதுமை மாவை ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே கப்பில் நல்லா 1/4 கப் அளவு வறுத்த அரிசி மாவு அல்லது நம்ம கடையில் வாங்குகிற இடியப்ப மாவு எது இருந்தாலும் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன உப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ரொம்ப வருஷமாக ஹிமாலயன் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்து உப்புன்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். ரீஃபைண்ட் சால்ட் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம 1 கப் அளவில் நல்லா தண்ணி வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக 1 கப் எனக்கு வந்து இந்த மாவு பிடிச்சது. ஆனால் வந்து மொத்தமாக 1 கப் தண்ணியவும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு மரக்கரண்டியால் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மாவு வந்து உங்களுக்கு இடியப்ப மாவு பதத்தில் திரண்டு வரும். நம்ம வந்து ஒவ்வொரு பிராண்ட் மாவு பொறுத்து தண்ணி வந்து கூடவோ குறையவோ இழுக்கும். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண மாவுக்கு வந்து கரெக்டாக 1 கப்பு தண்ணி பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் நம்ம இதை வந்து ஆற விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு கை நல்லா பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து அது மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு பாதி அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு சிம்மில் வச்சு நான் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். நமக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இட்லி பாத்திரமோ அல்லது நீங்கள் இடியப்பம் ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கையால் நம்ம பிசைகிற அளவுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போது கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் சேர்த்துட்டு திரும்ப வந்து ஒரு வாட்டி நல்லா இந்த மாவை கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம வெந்நீர் ஊற்றி பிசைகிறதால ரொம்ப நேரம் நம்ம வந்து கை வலிக்க பிசைகிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு வந்து அந்த ஆயில் நம்ம இப்போ சேர்க்குற ஆயில் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஆயில் சேர்த்து பிசையும் போது நம்மளுக்கு இடியப்பம் பிழிகிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணலை. நான் பிசைகிற ஸ்பீட்லேயே தான் வீடியோ உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கோம். நல்லா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஒருவேளை தண்ணி அதிகமாகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் வந்து அரிசி மாவு அப்படி இல்லைன்னா வறுத்த கோதுமை மாவை சேர்த்து திரும்ப நல்லா டைட்டாக இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்க போகும்போது கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம விரலால் அமுத்தினோன்னா மாவு உள்ளே போகணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இடியப்ப உரலில் சேர்த்து நீங்கள் பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது நான் வந்து இட்லி தட்டில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இடியப்ப உரலை எடுத்துகிட்டு நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி சின்ன சைஸில் எடுத்துகிட்டு மாவை வந்து உள்ளே வச்சிடலாம். மாவு வந்து இடியப்ப உரலில் ஃபுல்லாக நீங்கள் வந்து நிரப்பிடாதீங்க. ஒரு அரை பாகம் அளவுக்கு அல்லது 3/4 பாகம் அளவுக்கு இந்த மாதிரி நிறச்சிட்டு நம்ம இடியப்ப உரலில் மூடிட்டு ஒரு இடியப்பமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாவு அளவுகள் படி நான் இப்போ இடியப்பம் செய்கிற சைஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 6-8 இடியப்பம் தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக இடியப்பம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவோட அளவுகளை கூட சேர்த்துக்கோங்க. மாவு பிழியும் போது உங்களுக்கு ரொம்ப பிழிகிறதுக்கு சிரமமாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் பிழியும் போது மாவு வந்து துண்டு துண்டாக கட்டாகி விழவும் கூடாது.
நல்லா கண்டினியூஸாக இடியப்பம் பிழிய வரணும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு துண்டு துண்டாக கட்டாகி வந்தால் கூட ஒன்றும் டேஸ்ட்டில் மாறாது, பட் ஷேப்பாக இருக்காது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் எப்படி வருதோ அதை வந்து முதல்ல பண்ணுங்கள். நாளாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துடும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுற டைமில் இங்கே தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நான் வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு அது மேலே இட்லி தட்டை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இந்த சைஸில், அதாவது இட்லி பாத்திரத்தில் உள்ள தட்டு சைஸில் நம்ம இடியப்பம் பிழிஞ்சிருந்தோம் அப்படின்னாக்கா இது வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நெருப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ளாட்டான ஸ்டீமர் பிளேட்ஸ் இருந்ததுன்னா கூட ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இடியப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி செய்யும்போது டைம் அதிகமாக எடுக்கும். அப்படிங்கிறதால இட்லி பிளேட்டில் செய்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணும். ஆனால் இது வந்து நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து முதல்ல இட்லி தட்டில் செஞ்சது வந்து வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் வைக்கிறது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். பட்டுன்னு ரெடி ஆயிரும். இப்போது கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இடியப்பத்தை இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டக்கூடாது இடியப்ப மாவு, அப்போனா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதை கவனமாக வெளியில் எடுத்துட்டு இன்னொரு இடியப்பத்தை வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த இடியப்பம் செய்யும்போது அதிக அளவில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் முதல்ல சேர்த்த தண்ணி வந்து வற்றிட்டு ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு கப் அளவு தண்ணி வச்சு லைட்டாக சூடாகிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை இதில் தண்ணி தீர்ந்துருச்சு, ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பட்டுன்னு இதில் மாற்றி தண்ணி சேர்த்துட்டு நம்ம இடியப்பம் பிழியறதை கண்டினியூ பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக வந்துடும். நார்மலான கோதுமை இடியப்பம் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இடியப்பம் நல்லா வந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.